tarot card reader. இன்னைக்கு வந்து உங்களுக்கு Ho'oponopono மெடிடேஷன் கொடுக்க போறேன். ஸோ இந்த மெடிடேஷனை நீங்க எப்படி கேட்குறீங்க, ரிலாக்ஸ்டா நீங்க படுத்துட்டு கேட்டீங்கனாலும் ஓகே, இல்லை ரிலாக்ஸ்டா உட்காந்துட்டு கேட்டீங்கனாலும் ஓகே. ஐஸ் க்ளோஸ் பண்ணீங்க, ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு இதை அப்படியே நான் கொடுக்குற கமெண்ட்ஸ் அப்படியே கேட்டுட்டே வாங்க. இந்த Ho'oponopono மெடிடேஷன் ரொம்ப அருமையா உங்களுக்கு வேலை செய்யும். இதை ஒரு 21 days கண்டினியூஸா கேளுங்க, நல்ல சேஞ்சஸ் இருக்கும். மென்டல் பிளாக்கேஜஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும். இதை பத்தின வீடியோ உங்களுக்கு முன்னாடியே போட்டேன். ஸோ இப்போ டைரக்டா நம்ம Ho'oponopono மெடிடேஷனுக்கு போறோம். நீங்க ரிலாக்ஸ்டா ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மெடிடேஷனை ரேக்கி ஹீலிங்கோட சேர்த்து கொடுக்குறேன். ரிலாக்ஸ்டா ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பிரீத் இன் பண்ணுங்க, பிரீத் இன், பிரீத் அவுட். பிரீத் இன் பண்றப்போ உங்களோட மூச்சு காத்து அப்படியே அப்சர்வ் பண்ணுங்க. அந்த மூச்சு காத்து உள்ள போறப்போ உங்க பாடியில இருக்க எல்லா செல்ஸும் ஹாப்பி ஆகுது. அந்த மூச்சு காத்து நீங்க உள்ள இழுக்கிறப்போ அப்படியே உங்க தலையில இருந்து கால் வரைக்கும் உங்க பாடியில இருக்க ஒவ்வொரு செல்ஸும் ரிலாக்ஸ் ஆகுது, ஹாப்பி ஆகுது. பிரீத் இன், ஃபீல் த எனர்ஜி. இப்ப அப்படியே பிரீத் அவுட். பிரீத் அவுட் பண்றப்போ உங்க உடம்புல இருக்க எல்லா நெகட்டிவ் எனர்ஜிஸ், உங்க மைண்ட்ல இருக்க நெகட்டிவ் தாட்ஸ், இது எல்லாம் அப்படியே வெளியே ரிலீஸ் பண்றீங்க. பிரீத் இன் பண்றப்போ அந்த மூச்சு காத்து சுவாசிக்கிறப்போ உங்க பாடியில இருக்க எல்லா செல்ஸும் ஹாப்பி ஆகுது. பிரீத் அவுட் பண்றப்போ எல்லா நெகட்டிவிட்டி, எல்லா நெகட்டிவ் தாட்ஸ், என்ன நெகட்டிவ் விஷயங்கள் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து வெளியே தூக்கி எறிகிறீங்க. ஸோ பிரீத் இன், ஃபீல் பண்ணுங்க. பிரீத் இன், செல்ஸ் எல்லாம் ஹாப்பியாகுது, மைல்டா இருக்கு, ரொம்ப பாடி லைட்டா இருக்கு. பிரீத் அவுட். பிரீத் அவுட் பண்றப்ப எல்லா நெகட்டிவ் தாட்ஸ் எடுத்து வெளியே தூக்கி எறிஞ்சிடுறீங்க. அப்படியே மூச்சு அப்சர்வ் பண்ணுங்க. மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும். நீங்களா இருப்பீங்க, காமா இருக்கீங்க. மைண்ட் அல்ஃபா மூட்ல இருக்கு. இப்போ உங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய குளோப் இருக்க மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்க. அந்த குளோப்ல உங்களுக்கு எந்த விஷயங்கள் ரொம்ப பிரச்சனை கொடுத்துட்டு இருந்ததோ, யார் உங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்களோ, எந்த ஒரு விஷயம், பணம் விஷயமா இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப் விஷயமா இருந்தாலும் சரி, எந்த விஷயங்கள் அதிக தொல்லைகள் கொடுத்துட்டு இருந்ததோ அந்த விஷயத்த ஒரு படம் மாதிரி அந்த குளோப்ல பிளே பண்ணி மைண்ட்ல இமேஜினேஷன் பண்ணுங்க. அப்படியே உங்களுக்கு எதா இருந்தாலும் சரி, பண பிரச்சனைகளா, பணம் யாருக்காவது கொடுத்தது வரல, இல்லை கேட்டவங்க கொடுக்கல, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள், சின்ன வயசுல யாராவது உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணி இருந்திருக்கலாம், யாராவது சின்ன வயசுல அடிச்ச விஷயங்கள் இருக்கும், அது ஒரு சின்ன அடி வாங்கினது கூட அவங்களால மறக்க முடியாம ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கலாம், சின்ன வயசுல திட்டு வாங்கியிருக்கலாம், சைல்ட்ஹுட்ல அபியூஸ் ஆன விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ எந்த விஷயங்கள் உங்க மனசை ஹர்ட் பண்ணிட்டு இருக்கோ, அது யார்கிட்ட வெளியே ஷேர் பண்ண முடியாம இருக்கும், அந்த விஷயங்களை இந்த இடத்துல நீங்க படமா பிளே பண்ணுங்க. ஒரு சின்ன மூவி போற மாதிரி உங்க மனசை ரொம்ப உறுத்திட்டு இருந்த விஷயங்கள், யார் கூடயும் ஷேர் பண்ண முடியாம இருந்தது எல்லாத்தையும் அப்படியே ஒரு குளோப்குள்ள பிளே பண்றீங்க. அந்த விஷயங்கள் எல்லாம் அப்படியே ஓடுது. என்னென்ன கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களோ அது எல்லாம் அந்த விஷயங்கள் பிளே பண்றீங்க. அப்படியே அந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் தூரம் உங்களை விட்டு தள்ளி போகுது. குளோப்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி பின்னாடி போகுது, இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி பின்னாடி போகுது. நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க, உங்களை விட்டு கொஞ்சம் தூரமா போகுது அந்த பிரச்சனைகள். இன்னும் கொஞ்சம் தூரமா போகுது, இன்னும் கொஞ்சம் தூரமா போகுது, இன்னும் கொஞ்சம் தூரமா போய் ரொம்ப சின்னதா தெரியுது, இன்னும் கொஞ்சம் தூரம் போய் அப்படியே ஒரு பொட்டு சைஸ்ல தெரியுது,
இன்னும் கொஞ்சம் தூரத்துல போய் அப்படியே காத்துல கலந்து புகையா போயிடுது. அந்த பிரச்சனைகள் எல்லாம் தூரமா காத்துலயே கலந்து புகையா போயிடுச்சு. இனிமேல் நீங்க நினைச்சாலும் அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண போறது இல்லை. அதெல்லாம் அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்க யாருக்கு சாரி சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு சாரி சொல்ல போறீங்க. எல்லாருமே மிஸ்டேக்ஸ் பண்ணிருப்போம். இது ஒரு நார்மலான விஷயம் தான். ஹியூமன் பீயிங்னாலே மிஸ்டேக்ஸ் பண்றதுதான். ஸோ நீங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்க, உங்களால வேற மக்களுக்கு பிரச்சனைகள் நடந்திருந்தது, நீங்க யாரையாவது திட்டிட்டீங்க, நீங்க யார் மனசையாவது கஷ்டப்படுத்திட்டீங்க, நீங்க யாரையாவது ஏமாத்திட்டீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் எல்லாம் ப்ளே பண்ணுங்க. இதை நீங்க யார்ட்டையும் வாய் விட்டு வெளியே சொல்ல போறது இல்ல. ஷேர் பண்ணக்கூடிய முடியாத விஷயங்களை இந்த இடத்துல நீங்க ப்ளே பண்ண போறீங்க. அவங்களுக்கு தெரியும் நம்ம யாரை ஹர்ட் பண்ணியிருக்கோம், நம்மளை யாரை ஏமாத்திருக்கோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். சின்ன சின்ன இடத்துல நம்மளையே அறியாம ஏமாத்திருப்போம், நம்மளையே அறியாம ஹர்ட் பண்ணிருப்போம். பேச்சுல குத்தி காட்டுறதுல, பேச்சுல இதுல நிறைய ஹர்ட் ஆயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை அப்படியே ப்ளே பண்ணுங்க அந்த குளோப்ல. இப்போ அவங்களுக்கு உங்களோட மனசார சாரி சொல்றீங்க. யாருக்கெல்லாம் சாரி சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு சாரி சொல்றீங்க. ஐ எம் சாரி, ஐ எம் சாரி, ஐ எம் சாரி. அப்படியே இமேஜினேஷன் பண்ணுங்க. யாரா வேணாலும் இருக்கலாம். உங்க ஹஸ்பண்டா இருக்கலாம், உங்க ஒய்ஃபா இருக்கலாம், உங்க குழந்தைங்களா இருக்கலாம், உங்க அம்மா அப்பாவா இருக்கலாம், உங்க இன்லாஸா இருக்கலாம், உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், நெய்பர்ஸா இருக்கலாம். யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு சாரி சொல்லுங்க. ஐ எம் சாரி, ஐ எம் சாரி, ஐ எம் சாரி. அவங்களுக்கு நீங்க மனசார சாரி சொல்லிட்டீங்க. நேர்ல சொல்ல முடியாம இருந்திருக்கலாம், அவங்களுக்கு கஷ்டப்படுத்தி இருப்பீங்கன்னு தெரிஞ்சும் நேர்ல சொல்ல முடியாம இருந்திருக்கலாம். ஸோ அவங்களுக்கு மனசார சாரி சொல்றீங்க. அடுத்தது, உங்களுக்கு யாராவது பிரச்சனை பண்ணிருப்பாங்க, உங்களுக்கு யாராவது ஒரு கோபத்தை வரவழைச்சிருப்பாங்க. அந்த கோபம் இன்னும் நீங்க மறக்காம இருக்கலாம். யாராவது துரோகம் செஞ்சிருக்கலாம். ஸோ அவங்க கிட்ட நீங்க பேசாம இருப்பீங்க, ரொம்ப நாளா அவங்க கிட்ட பேசல அப்படின்றப்போ அந்த கோபம் உங்க மைண்டுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். ஸோ இப்ப அந்த யாரா இருந்தாலும் சரி அவங்கள மன்னிச்சு விட்டுறீங்க. அப்படியே அவங்கள மன்னிச்சு விடுறீங்க. ஓகே, பரவாயில்ல, தட்ஸ் ஓகே, இனிமேல் பண்ணாதீங்க அந்த மாதிரி, இனிமேல் என்ன ஹர்ட் பண்ணாதீங்க, இப்ப இந்த தடவை நான் மன்னிச்சிடுறேன், இனிமேல் திருப்பி எங்ககிட்ட இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாதீங்க. அந்த பர்சனோட பேர் சொல்லுங்க, அவங்கள மன்னிச்சு விட்டுறேன்னு சொல்லுங்க. அடுத்தது, அவங்கள மன்னிச்சு விட்டாச்சு, சாரியும் கேட்டாச்சு, மன்னிச்சு விட்டாச்சு. இப்போ சக்ராஸ் எல்லாம் ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கு, கிளியரா இருக்கு, நீங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கீங்க. இப்போ நீங்க உங்களுக்கு ஒரு நல்ல பிடிச்ச விஷயங்களை யோசிங்க. இப்போ மேபி நீங்க ஜாப்லெஸ்ஸா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க நல்லா இருந்த டைமை இப்போ இமேஜின் பண்ணுங்க. இப்போ நீங்க ஜாப்ல இல்லையா, நீங்க ஜாப்ல இருந்தப்ப நீங்க எப்படி இருந்தீங்க அப்படி இமேஜினேஷன் பண்ணுங்க. நீங்க ஜாப்ல இருந்தப்ப அப்படியே உங்களுக்கு முன்னாடி ஒரு குளோப் இருக்கு, அந்த குளோப்ல ஒரு படம் மாதிரி ஓடுது, டிவி ஓடுது, அந்த டிவில அந்த சீன் எல்லாம் போகுது, அதுதான் இமேஜினேஷன். அதுல நீங்க ஜாப்ல இருக்கையில எப்படி இருந்தீங்க, உங்களோட ஹேர் ஸ்டைல் எப்படி இருந்தது, அப்போ நீங்க யூஸ் பண்ணிட்டு இருந்த ஷூஸ் எப்படி இருந்துச்சு, உங்களோட வாட்ச் என்ன கட்டியிருந்தீங்க, உங்களோட ஷர்ட் கலர்லாம் என்னென்ன கலர்ஸ்லாம் போடுவீங்க, நீங்க என்ன பெர்ஃப்யூம் போடுவீங்க, நீங்க என்ன பைக்ல போவீங்க, நீங்க என்ன கார்ல போவீங்க, உங்களோட ஆஃபீஸ் எப்படி இருக்கும், உங்களோட கூட வேலை செய்யறவங்க கிட்ட எல்லாம் எப்படி பேசுவீங்க, அங்க எப்படி சாப்பிடுவீங்க, காலையில எப்படி கிளம்பி போவீங்க. ஸோ அதெல்லாம் அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே ப்ளே பண்ணுங்க. நீங்க எவ்வளோ ஜாலியா இருந்தீங்க, எவ்வளோ பாசிட்டிவா இருந்தீங்க, எவ்வளோ எனர்ஜெட்டிக்கா இருந்தீங்க. அப்போ ஒரு ஹாப்பியான ஒரு டைம் நம்ம இருக்கையில ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருப்போம்ல. ஸோ அந்த எனர்ஜியை ஃபீல் பண்ணுங்க. இப்ப ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரகிள்ஸ் இப்ப இருக்குன்னா நீங்க ரிலேஷன்ஷிப்ல சந்தோஷமா இருந்த டைம்ல எப்படி இருந்தீங்க, அவங்க கூட எப்படி பேசுனீங்க, எங்கெல்லாம் வெளியே போனீங்க, அவுட்டிங் ஜாலியா போயிருப்பீங்க, ஒரு டிரைவ் போயிருப்பீங்க, 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுருப்பீங்க. ஸோ அவங்க கூட எப்படியெல்லாம் ஹாப்பியா இருந்தீங்களோ அதெல்லாம் ப்ளே பண்ணுங்க.
அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே ஒரு படம் மாதிரி விட்டுறீங்க. இப்போ உங்க மைண்ட் ரொம்ப ஹாப்பியா இருக்கும், உங்க ஃபேஸ்லயே அந்த ஸ்மைல் வரும். ஏன்னா இப்போ அவ்வளோ ஹாப்பியான விஷயங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம். அப்போ உங்க ஃபேஸ்ல உங்களை அறியாம ஒரு ஸ்மைல் கிரியேட் ஆகும். ஸோ யாருக்குமே வந்து எவ்ரி டே கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும்ன்றது கிடையவே கிடையாது. நம்மளால நம்ம ஹாப்பியா இருக்க முடியும். ஸோ இப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க, அந்த விஷயங்கள் எல்லாம் யோசிக்கிறீங்க, எல்லாம் வெரி குட் மெமரிஸா இருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு, மைண்ட் ரிலாக்ஸ்டா இருக்கு. இப்போ நீங்க உங்களுக்கு நீங்களே ஐ லவ் யூன்னு சொல்லிக்கோங்க. உங்க பேர் சொல்லிக்கோங்க. உங்க பேர் சொல்லி ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. என்ன நானே லவ் பண்றேன். பாக்யா ஐ லவ் யூ, பாக்யா ஐ லவ் யூ, பாக்யா ஐ லவ் யூ. உங்களுக்கு நீங்களே உங்க பேரு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே யூ ஆர் லவ்விங் யுவர் செல்ஃப். ஃபீல் தட். இப்போ எதுவுமே ஃபேக் கமெண்ட்ஸ் கிடையாது. நீங்க ஃபீல் பண்றீங்க. இது எல்லாமே எனர்ஜி, எல்லாமே ஃபீல். நீங்க யாருக்கும் வெளியே சொல்லி எதையுமே ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க மட்டும் இருக்கீங்க, நீங்க மட்டும் பண்றீங்க. யார்ட்டையுமே ஷேர் பண்ண முடியாத விஷயங்களை இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ யூ ஆர் லவ்விங் யுவர் செல்ஃப். நீங்க உங்களை ரொம்ப லவ் பண்றீங்க. உங்ககிட்ட எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களோட ஹேர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களோட ஃபிங்கர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்க பாடி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்க ஃபேஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நீங்க உங்ககிட்ட ஒவ்வொரு விஷயத்தும் நீங்க ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு நீங்களே. யூ ஆர் லவ்விங் யுவர் செல்ஃப். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, பாக்யா ஐ லவ் யூ. ஸோ உங்க பேரு ஐ லவ் யூ. நீங்க உங்களுக்கு நீங்களே ரொம்ப லவ் பண்றீங்க. ஐ எம் ஹாப்பி. நான் ஹாப்பியா இருக்கேன். I'm happy, I'm happy, I'm happy. இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க, பேலன்ஸ்டா இருக்கு. எல்லாத்தையும் யார் மேல கோவம் இருக்கோ எல்லாத்தையும் எல்லாம் மன்னிச்சு விட்டுட்டாச்சு. ஸோ நீங்க ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கீங்க, ஹாப்பியா இருக்கீங்க, ரிலாக்ஸ்டா இருக்கீங்க. இனிமே நீங்க அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. நல்ல ஹெல்த் அண்ட் வெல்த் ரெண்டுமே ரொம்ப அழகா அட்ராக்ட் பண்றீங்க. மைண்ட் ஹாப்பியா இருக்கையில ஹெல்த் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைக்கும். மைண்டும் ஹெல்த்தும் ஹாப்பியா இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க நினைச்சாலும் நினைக்கலனாலும் பணம்ன்றது வந்து தேடி வரும். ஃபினான்ஷியலி ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். ஸோ மென்டல் ஹெல்த்தும் பிசிக்கல் ஹெல்த்தும் ஃபர்ஸ்ட், இது ரெண்டும் நல்லா இருந்துச்சுன்னா ஃபினான்ஷியல் அப்படியே தேடி வரும். இந்த விஷயங்கள்ல நடக்கிறதுக்காக தான் இந்த மெடிடேஷனே பண்றோம். ஸோ இப்போ நீங்க ரிலாக்ஸ்டா இருப்பீங்க, ஹாப்பியா இருப்பீங்க. இனிமேல் பாசிட்டிவான விஷயங்களே உங்களை சுத்தி நடக்க போகுது. அதை எதிர்பார்த்து காத்துட்டு இருங்க. நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, நமக்கு நல்லதை அட்ராக்ட் பண்ண போறோம் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க. ஸோ நல்ல ஸ்ட்ராங் இமேஜினேஷன்ஸ் எல்லாமே. இப்போ ரிலாக்ஸ்டா பிரீத் நோட்டீஸ் பண்ணுங்க. பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் அவுட். பிரீத் இன் பண்றப்போ எல்லாம் நம்ம செல்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ரிலாக்ஸ்டா இருக்கு, காமா இருக்கு. பிரீத் அவுட் பண்றப்போ எல்லா நெகட்டிவ் எனர்ஜிஸும் வெளியே தூக்கி போடுறீங்க. ஓகே, இந்த ஹோபோனோபோனோ மெடிடேஷன் உங்களுக்கு ரேக்கி ஹீலிங்கோட சேர்த்து கிடைக்குது. இந்த 21 டேஸ்க்கு ரிலாக்ஸ்டா கேட்டுட்டு தூங்குறப்போ கேட்டாலும் ஓகே, நீங்க ரிலாக்ஸ்டா படுத்திருக்கப்போ கேட்டாலும் ஓகே. 21 டேஸ்ல உங்களுக்கு அருமையான சேஞ்சஸ் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.